இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், நீ உன் பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ண. ஜனாமா கொடுத்த சிறுதானிய மிக்ஸ்ல நான் பூசணி, எள்ளு மாதிரியான விதைகளையும் பாதாம், முந்திரி போன்ற நட்ஸுகளையும் சேர்த்து இந்த மிக்ஸை நான் ஒரு சத்து மாவு மிக்ஸா ரெடி பண்ணிருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் கஞ்சியில மட்டும் 35 கிராம் புரோட்டீன் இருக்கு. இது வெறும் கஞ்சி இல்ல, இது ஒரு மருந்து. தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள்ல இருந்து பிறந்த குழந்தைகளுக்கு முதல் திட உணவா கூட இது கொடுக்கலாம். ரத்த சோகை உள்ளவங்க, இரும்பு சத்து இல்லாதவங்க எல்லாருமே இந்த ஹெல்த் மிக்ஸ குடிக்கலாம். அவ்வளவு நல்லது. நம்ம மார்க்கெட்ல இருக்கிற பல வகையான ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் 200 ரூபாய் 300 ரூபான்னு விற்கும். அதை எல்லாராலையும் வாங்க முடியாது. ஆனா நம்ம சத்து மாவு கஞ்சிய தினசரி கூலி வேலை பாக்குறவங்க கூட வாங்கி குடிக்க முடியும். ஒரு பாக்கெட் வெறும் 10 ரூபாய் தான். 10 ரூபாய் இருந்தா போதும். இந்த கஞ்சிய ஒரு நேரத்துக்கான முழு உணவா எடுத்துக்கலாம். தமிழ், இந்த ஐடியா ரொம்ப பிரமாதம். நீ இருக்கப்பட்டவங்களுக்கு யோசிக்காம இல்லாதவங்களை பத்தியும் யோசிச்ச பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிபி விட்டு கொடுத்ததால மட்டும் நீ ஜெயிக்கல தமிழ். நிஜமாவே உன் ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த முதல் போட்டியில ஜெயிச்சது தமிழ் தான். வாழ்த்துக்கள் தமிழ். இவங்களா? ஐயோ, தோ இங்கதான். உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ போ, மூஞ்ச பாரு. நான் செஞ்சதான் சிபி சாப்பிடுவோம். நான் பேபி கூப்பிடாத. பேபி எங்க இருக்க? அத்தா பேபி எதுவும் பேசாத, அமைதியா இரு. அத்தா பேபி எங்க இருக்கீங்க? பேபி எங்க இருக்க? பேபி அத்தா இவங்க வேற ஆளாளுக்கு எனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லி இப்படி கண்ட கருமத்தை சமைச்சு என் உயிரை வாங்குறாங்க. அத்தா எங்க போனார் இவரு? அத்தா எங்க இருக்கீங்க அத்தா? பேபி பேபி எங்க இருக்க? அத்தா எங்க போனீங்க? பேபி பேபி எங்க இருக்க? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், பழச எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன மாட்டி விட்டுறாத. பேபி அத்தான் குரல் மாதிரியே இருக்க. பேபி நம்மளே கத்து மாட்டிக்கிட்டோம். அத்தா ஏ பேபி அத்தா எங்க என்ன பண்ணிட்டா? இங்கதான் இருக்கீங்களா? வாங்க வந்து பாருங்க. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாரு. கொழுக்கட்டை பாயாசம். நானும் prepare பண்ணிருக்கேன். கொழுக்கட்டை பாயாசம். ஆமா. நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஐயோ அத்தா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாத்தா. என்னாச்சு பேபி அத்தா? பேபி ஒரே ஒரு வாய். பேபி அப்பா நல்லவேளை தப்பிச்சுண்டா. அம்மா சொல்லு. அம்மா ஒரு 2000 ரூபாய் எனக்கு அட்வான்ஸ் வேணும்மா. பையனுக்கு புக் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. என்னோட சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்கம்மா. என்ன உனக்கு வாரம் வாரம் அட்வான்ஸ் தருவாங்களா? போன வாரம் தானே புருஷனுக்கு அடிபட்டுருச்சுன்னு 1000 ரூபாய் வாங்கிட்டு போன. இப்ப 2000 ரூபாய் கேக்குற? அவருக்கு அடிபட்டதுனால தான்மா வேலைக்கு போக முடியல, காசும் ரெடி பண்ண முடியல. படிப்பு விஷயம் வேற. அதாம்மா நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். இங்க என்ன பணம் மரத்துல காக்கிது? கேக்குறப்ப பறிச்சு பறிச்சு குடுக்கறதுக்கு அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க முடியாது. காயத்ரி, ஒரு நிமிஷம். உங்களுக்கு அட்வான்ஸ் எதுவும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க.
அதான் என்னோட வேலை. மீனா மேம்க்கு 1000 வேலை டென்ஷன் எல்லாம் இருக்கும். அவங்களையே நீங்க தொல்லை பண்றீங்க. வெயிட் பண்ணுங்க. இருங்க, இந்தாங்க, இத புடிங்க. இதுல 2000 ரூபாய் இருக்கு. இந்த வவுச்சர்ல மட்டும் கையெழுத்து போட்டு டேட் போட்டுருங்க. ம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ம். யார் வீட்டு காசுக்கு யார் நாட்டாம பண்றது? இது வர இதுல 50,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோமா. அடி பாவி, எங்க அம்மா கிட்டே கை நீட்டி பணம் வாங்கியிருக்கியா? பாத்தீங்களா அத்த, காசை கொடுத்தது எப்படி வாங்குறா பாருங்க. இவள போய் காசுக்கு ஆசைப்படாதவ அது இதுன்னா சொல்றீங்க. அவ எதுக்கு இந்த காசை வாங்கினா தெரியுமா? இவ எங்களுக்கு போட்ட ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா விடுறதுக்கான லஞ்சம். ஓ, இதுக்குதான் இவ்ளோ அலப்பறையா? ஆரம்பத்திலே இப்படின்னா போக போக நம்ம எல்லாரையும் தெருவுக்கு அமிச்சிருவா போல இருக்க. பலே கில்லாடி, நல்ல புத்திசாலி பொண்ணுதாம்மா நீ. இல்லையே, சம்திங் இஸ் ஃபிஷி. என்ன தமிழ் இது? நீ தானே எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும். நீ எதுக்கு இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கின? இருங்கம்மா, என்கிட்ட ப்ராப்பரான ஆதாரம் இருக்கு. சமீபத்தில் பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஜனா ஃபுட் ட்ரக் சென்று அங்குள்ள மக்களுக்கு சத்துமாவு கஞ்சியை இலவசமாக கொடுக்கும் காட்சிகள் இது. இதை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் ஜனா ஃபுட் குழுமத்தை மனதார வாழ்த்தி வருகின்றனர். ஜனா ஃபுட்ஸ் உரிமையாளர் ஜனகாம்பாலின் மனிதநேயமிக்க செயல். அவரின் மருமகள் மீனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ ரூபாய் 50,000 மதிப்பிலான கஞ்சி உணவை இலவசமாக வழங்கியுள்ளார். என்னங்க? அம்மா, இந்த 50,000 ரூபாய் தான் அந்த 50,000 ரூபாய்.